என்னை சாதி மத சகதியிலிருந்து பிடுங்கி இந்த மண்ணிலே மனிதனாக நட்ட எங்கள் ஐயா பெரியார் அவர்களுக்கும் எமது தாய் நிலம் தமிழீழ விடுதலைக்கு தன் ஆதரவை தந்து உதவிய பொன்மன செம்மல் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரையுலகில் இப்படி ஒரு கலைஞன் இனி தோன்ற முடியுமா என்று எண்ணுகிற அளவிற்கு எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்திய மாபெரும் கலைஞன் எங்களின் பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா பாலச்சந்தர் அவர்களுக்கும் எனது புரட்சிகரமான வீர வணக்கத்தினை செலுத்துகிறேன். உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தினை முன்னின்று களமாடி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய தம்பி மாவட்ட செயலாளர் தங்கம் நிறைந்த செல்வம் அவர்களே, எனது அன்பு தளபதிகள் தம்பி அப்பு அவர்களே, என் அன்பிற்கினிய முருகவேல் அவர்களே, தம்பி சுரேஷ் அவர்களே, தம்பி அரசேந்திரன் அவர்களே, என் அன்பு தங்கை அஞ்சமால் அவர்களே, அன்பிற்கினிய ராஜா அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய எழுச்சி மிகுந்த தளபதி என் அன்பு இளவல் சட்டத்தரணி மணி செந்தில் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை என் நெருப்பு தமிழால் என் நிலப்பரப்பு முழுதும் பரப்பி வருகிற என் அன்பு இளவல் பேராவூரணி திலீபன் அவர்களே, திருவாரூர் மண்டலத்தினுடைய செயலாளர் எங்களின் பெருமதிப்பிற்குரிய ஐயா தென்றல் சந்திரசேகர் அவர்களே, மாணவ பாசறையினுடைய தன்னிகரற்ற தளபதி என்னுயிர் இளவல் இடும்பைவரம் கார்த்திக் அவர்களே, என் அண்ணன் கதிர் அரசேந்திரன் அவர்களே, என் அன்பு இளவல் ரத்தினவேல் பாண்டியன் அவர்களே, என் அன்பிற்கினி அப்பா குலோத்துங்கன் அவர்களே, நாகை மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கலிய பெருமாள் அவர்களே, காரைக்கால் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தம்பி குமணன் அவர்களே, திருவாரூர் மாவட்ட செயலாளர் தம்பி கந்தன் அவர்களே, அதே மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி முத்துக்குமார் அவர்களே, தம்பி குகன்குமார் அவர்களே, தம்பி சலீம் அலி அவர்களே, எனது பாசத்திற்குரிய தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுல் ஹமீத் அவர்களே, என் போன்ற தமிழ் பிள்ளைகளை நல்வழி நடத்தி செல்கிற பேராசான்
என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா ஆண்டோர் அவையத்தினுடைய தலைவர் தரங்கை பன்னீர்செல்வம் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க தலைவர்களே, எனது அருமை தம்பிகளே, தளபதிகளே, பாதுகாப்பு பணியை பொறுப்புணர்வோடு செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் பேச்சுக்களை எல்லாம் குறிப்பிடுத்திக் கொண்டிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளே, ஓய்வின்றி உழைத்து இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் தம்பிகள், தம்பி சிவகுமரன் அவர்களே, தம்பி ஜீவானந்தம் அவர்களே, தம்பி செக்கடி ரவி அவர்களே, ராஜேஷ் அவர்களே, தம்பி மணி சுரேஷ் அவர்களே, அன்பிற்கினிய அண்ணா செல்வம் அவர்களே, தம்பி செல்வமணி அவர்களே, அன்பிற்குரிய சுந்தர் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, தம்பி தினேஷ் அவர்களே, இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே திரண்டு அமர்ந்து நிற்கிற எப்போதும் எனது உயிருக்கினிய எனது தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் நமது மண்ணின் மதிப்புமிக்க பெருமக்களுக்கு வணக்கத்தை செலுத்தி அவர்களுடைய நினைவை போற்றிக் கொண்டிருக்கிறோம். இதிலே தந்தை பெரியார் அவர்களை மறந்துவிட்டு தமிழினம் கடந்து போக முடியாது. ஒரு தம்பி தன் கவிதையிலே எழுதுகிறான், இயற்கை தந்த 2 சூரியன்கள் என்று. ஒன்று அடர்ந்த இருளை அகற்றிய சூரியன், இன்னொன்று அறியாமை இருளை அகற்றிய ஈரோட்டு சூரியன் என்று. தந்தை பெரியார் என்ற உடனேயே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது, நினைவுக்கு வருவது அவருடைய பகுத்தறிவு, சமூக நீதி, பெண்ணிய விடுதலை, கடவுள் மறுப்பு, சாதிய இழிவை துடைத்தெறிய போராடிய போராட்டங்கள், தீண்டாமை ஒழிப்பு, இப்படி எண்ணற்ற களப்பணிகள். அதிலே அந்த பெருமகனுடைய பகுத்தறிவு என்பது மூளை என்கிற உறுப்பு இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இருக்க வேண்டிய ஒரு திறம், அறிவு. அது இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவெடுக்க வேண்டியது அவரது விருப்பம், பொறுப்பு. அறிவு என்பது எது ஒன்றையும் ஆய்ந்து தெளிந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறம். அதில் பகுத்தறிவு என்பது எது ஒன்றையும் ஆதாரத்தின் அடிப்படையில் ஆய்வு செய்து தெளிவு பெற்று ஏற்றுக்கொள்வது பகுத்தறிவு. மூட நம்பிக்கை என்பது எதையும் ஆய்வு செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது மூட நம்பிக்கை. இதில் எது நமக்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தந்தை பெரியார் ஒரு ஒப்பற்ற மாந்த நேயவாதி. அவருடைய மாந்த நேயம் என்பது தன்னை போலத்தான் பிற மனிதரும் அவருக்கும் உணர்வு உண்டு, அவருக்கும் உரிமை உண்டு என்று மதித்து அதை போற்றுவதுதான் தந்தை பெரியார் நமக்கு போதித்த மனித நேயம். ஒரு மனிதனுக்கான நாகரிகம் என்பது, ஒழுக்கம் என்பது மற்றொருவர் தன்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிறந்த ஒழுக்கம், அதுவே நாகரிகம் என்று போதித்தார். இங்கே தந்தை பெரியார் என்ற உடனேயே இந்த மண்ணில் நினைவுக்கு வருவது
ஒரு நாத்திகர், அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர், கடவுளே இல்லை என்று சொன்னவர் என்பதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஏன் பெரியார் கடவுளை வேண்டாம் என்று சொன்னார், இல்லை என்று சொன்னார் என்பதுதான் அந்த கேள்வி எழுப்புவதுதான் அறிவு. அவர் ஒரு நாத்திகவாதி. நமது மண்ணின் மதிப்புமிக்க கலைஞன் ஐயா கமலஹாசன் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாத்திகம் என்பது ஒரு கல்வி, அது ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிக்க வேண்டிய பாடம் என்று சொல்லு. அப்படி என்ன பாடம்? அந்த நாத்திகம் என்றால் தான் என்ன இயலவதைத்தான் தெரிந்து கொள்வோமே. நாத்திகம் என்றால் என்ன? பல்லக்கில் பயணம் செய்பவன் புண்ணியவான், அவனை தூக்கி சுமப்பவன் பாவி. இதை போதித்தது ஆத்திகம், ஆன்மீகம். பகுத்தறிவு வந்தது, நாத்திகம் வந்தது. என் அன்பு மக்களே, பல்லக்கில் பயணம் செய்கிறவன் ஆதிக்கவாதி, அவனை தூக்கி சுமப்பவன் ஏமாடி என்று போதித்தது பகுத்தறிவு, நாத்திகம். எது ஒன்றையும் சந்தேகிக்காதே, என்னை அப்படியே நம்பு, என்னை முழுமையாக விசுவாசி, என்னிடத்தில் சரணடைந்து விடு. இதுதான் எல்லா மதங்களும் மார்க்கங்களும் நமக்கு போதித்தது. எது ஒன்றையும் சந்தேகிக்க கூடாது, அப்படியே நம்ப வேண்டும் என்றுதான் போதித்தது. இது ஆத்திகம். எது ஒன்றையும் சந்தேகி, ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளை எழுப்பு என்றது நாத்திகம். அதைத்தான் நமது மறை, நமது வேதம், நமது முப்பாட்டம் நமக்கு தந்தருளிய தமிழர் நன்னெறி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆய்வு என்று புகட்டியது. இதைத்தான் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் எது ஒன்றையும் சந்தேகி என்கிறார். இதைத்தான் சாக்ரட்டிஸ் அவர்கள் ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற கேள்வி யாவற்றிற்கும் கேட்பீர் என்று கேட்க போதித்தார். அதையேதான் தந்தை பெரியார் அவர்கள் 5-5-10 என்று ஆசிரியர் பாடம் நடத்தினால், ஆமா 10 என்று வராதே, எப்படி 10 என்று கேள் என்று சொன்னார். இதை போதிப்பது நாத்திகம். கடவுளை நம்புங்கள், நடக்கும், எல்லாம் நடக்கும் என்று போதிக்கிறது ஆத்திகம். நடக்கட்டும், நம்புகிறோம் என்று போதிக்கிறது நாத்திகம். இதுதான் இரண்டுக்கும் வேறுபாடு. பிள்ளையாரை தூக்கி கொண்டு போய் தண்ணீரை போட்டால் அது ஆத்திகம், தடுமாறி நீங்கள் தரையிலே போட்டு விட்டால் அது நாத்திகம். இவ்வளவுதான் வேறுபாடு. அப்படி இந்த நாத்திகம் என்பது அறிவு. தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு என்பதே அறிவியல். அதை மறுப்பதற்கு எவரும் இல்லை, எவராலும் மறுக்க இயலாது. நாம் அறிவியலின் பிள்ளைகள். நான் பேசுவதை ஒளி வாங்கி வாங்கி பெருக்கி கொடுக்கிறது இது அறிவியலின் ஆற்றல், படைப்பு. இதை மறுக்க முடியாது. என் பேச்சை பதிவு செய்கிறது ஒரு ஒளிப்பதிவு கருவி. இங்கே மின் விளக்கு, குளர் விளக்கு, இப்படி எண்ணற்ற விளக்குகள் எரிகிறது. இதெல்லாம் அறிவியலின் படைப்பு. அறிவியல் நமக்கு கற்பிக்கிறது. 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பில் சிதறிய துகள்கள் தான் இத்தனை கோள்கள் என்று அறிவியல் நமக்கு படிப்பிக்கிறது. அந்த அறிவியலை நாம் ஏற்கிறோமா, மறுக்கிறோமா, எதிர்க்கிறோமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்ப இத்தனை கோள்களில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய துகள்களில் ஒன்றுதான் இந்த பூமி. நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து இங்கே நீர் உண்டாகிறது. இது H2O என்கிறது, இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் என்கிறது. அந்த H2 அப்படின்னு அந்த ஹைட்ரஜன் 1 விழுக்காடும் ஆக்சிஜன் 2 விழுக்காடும் கலந்தால் நீர் உருவாகாது. அது இயற்கை விதி. அந்த நீர் உருவாவது நீரில் இருந்துதான் உயிரினங்கள் தோன்றுது. முதல் ஒரு செல் உயிரினம். அதைத்தான் நமது வேதம் சொல்லுகிறது. நமது மறை நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுகிறது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது மனிதனோ மிருகமோ தாய் இல்லாமல் ஏது என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் பாடுகிறார்.
நீர் இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. தண்ணி இல்ல, எங்க அப்பா காலையில பண்ணை கூட்டிட்டு தண்ணி இல்ல, விவசாயம் செய்ய முடியல, முடிஞ்சிச்சு. தண்ணி இல்ல, உனக்கு ஒண்ணுமே இல்ல. தண்ணி இல்ல, மரம் இல்ல. தண்ணி இல்ல, சோறு இல்ல. தண்ணி இல்ல, தாகம் எடுத்து குடிக்க நீர் இல்ல, செத்து போகும். குளிக்காம ஒரு மாசம் கிடக்கலாம், 4 நாளும் எவனும் பக்கத்துல வரையினாலும் உயிரோட இருக்கலாம். ஆனால் தண்ணி குடிக்கவில்லை என்றால் 3 நாள் இருக்க முடியாது, செத்து போவேன். சிறுநீரகம் பழுதாயி செத்து போவேன். அப்ப நீரின்றி அமையாத உலகு, அதை தெரிஞ்சுக்கிறோம். இது நமது வேதம் போதிக்கும். இந்த உலகம், இந்த பூமி சூரியனிலிருந்து வெடித்து சிதறிய துகள்கள் தான். இத்தனை கோள்களும் அதில் ஒன்றுதான் இந்த பூமி என்பது அறிவியல் நமக்கு படிப்பிக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது? இன்றைக்கு சொல்லுகிறார் இந்த ஜான் பால் போப் ஆண்டவர், வாட்டிக்கன் நகரில் இருக்கிற போப் ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்த மாதம் செய்தியிலே சொல்லுகிறார், என் அன்பு மக்களே, என் அருமை உறவுகளே, ஆம், சூரியனில் ஏற்பட்ட பெரு வெடிப்பில் சிதறிய துகள்கள் தான், கோள்கள் தான் இந்த உலகம் என்பதை யாம் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறார். அப்ப என்னை போன்ற பிள்ளைகள், அப்ப இறைவன் உலகத்தை படைக்கவில்லை என்பதை ஒத்துக்கிறீர்களா என்று உடனே கேட்போம் என்று கருதி உடனே பதில் சொல்கிறார், இயற்கையும் இறைவனும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். அடுத்த கேள்வியை எவனால் போற்றக்கூடாது, நம்மளே பதில போற்றுவோம் என்று போற்றுவோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மைக்குரிய மக்களே, இதைத்தான் தந்தை பெரியார் அறிவியலின் பக்கம் நின்றார். ஒரு அறிவு இயக்கத்தின் ஆசானாக இந்த நிலத்திலே நின்றார் தந்தை பெரியார் அவர்கள். அது சொல்ற, இந்த கடவுளை வணங்குறதுனா என்ன? நோபல் பரிசு பெற்ற இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதி தந்திருக்கிற ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார், உன் இருட்டு அறையை விட்டு வெளியே வா, உள்ள தூய்மையோடு ஒவ்வொரு மனிதனையும் நேசி. அதோ அடுத்த ஆடையை உடுத்திக் கொண்டிருக்கிற ஆடை தொழிலாளி, நீ கடவுளை காண முடியும் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுகிறார். இதைத்தான் அறிஞர் இங்கர்சால் சொல்லுகிறார், நீங்கள் இருட்டறைகள் ஜபமாலைகளை உருட்டிக் கொண்டு யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களின் இறைவனையா, உங்களின் கடவுளையா? வாருங்கள், உங்கள் கடவுள், உங்கள் இறைவன் அங்கே இல்லை, வெளியே வாருங்கள். அங்கே வாருங்கள். கடும் பாறையை உடைத்து நீங்கள் நடந்து செல்வதற்கு பாறை செய்து கொண்டிருக்கிறானே, அவன் கால் வெடிப்பில் இருக்கிறான், நீங்கள் தேடுகிற கடவுள் என்று சொல்லுகிறார். அதோ வாருங்கள், உங்களுக்கு உணவளிப்பதற்காக உழுது கொண்டு இருக்கிறானே ஒரு ஏழை விவசாயி, அவன் வேர்வையிலே, அவன் உடலிலே வேர்த்து வருகிற வேர்வை துளியிலே தெரிவான், நீங்கள் தேடுகிற இறைவன் அங்கே போங்கள் என்று சொல்லுகிறார். அதே இங்கர்சால் சொல்கிறானே, அன்பு மக்களே, மந்திரம் ஜெபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கரங்களைத்தான் மக்கள் அதிகமாக நேசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். நாம் மந்திரம் ஜெபிக்கிற உதடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போகிறோமா, அல்லது மற்றவர்களுக்கு உதவுகிற கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போகிறோமா என்பதை என் முன்னே திரண்டு இருக்கிற என் அன்பான மக்களே, நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளது. அதுதான் மிக முதன்மையானது. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார்கள். கடவுள் வழிபாடு என்றால் என்ன? கடவுள் வழிபாடு என்றால் என்ன? முட்டை அடிப்பதா, தேங்காய் உடைப்பதா, தீபம் ஏற்றுவதா, தர்ச்சனை கொடுப்பதா, கோயில் கட்டுவதா, கும்பிட்டு விடுவதா? இல்லை, இல்லை. ஒழுக்கமாக வாழ்வது, உயர்ந்த பண்புகளை பேணுவது, போற்றுவது, அதானடா உண்மையான வழிபாடு என்று சொல்லுகிறார். இதைவிட சுருக்கமாக கடவுளை மற, மனிதனை நினை என்று சொல்லுகிறார். நம்ம பார்க்கிறோம், எல்லா கோயிலையும் உண்டியல போடுறோம். மனுஷன் அச்சடிச்ச காசு இருக்குடா கடவுளுக்கு? எவனும் சிந்திக்கிறது இல்லை. எந்த கடவுளாவது இறங்கி வந்து கடத்திரல கள்ளம் தாய் ஒரு ரூபாய் கொடுங்க, முறுக்கு முறுக்கு கொஞ்சம் முறுக்கு கொடுங்க. எந்த கடவுள் வாங்கிட்டீங்க? எந்த கடவுள் வாங்கிட்டீங்க? கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறவன் தட்டில் போடாத காசு
கோயில் உண்டியலில் போடுவதால் உனக்கு என்ன நன்மை வந்து விடும் என்று அறிவார்ந்த நீ ஏன் சிந்திக்கல? காலங்காலமாக கோயில் வாசலிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவனுக்கு செய்யாத கடவுள் இருந்து நீ கும்பிட்டு போய் உருண்டு போற வணக்கத்தை செஞ்சிருப்பது அங்கே இருந்து பிச்சை எடுக்க ஐயா சாமி சாமி. இதைத்தான் நமது வேதம் போதிக்கிறது. என்ன போதிக்கிறது நமது மறை திருக்குறள்? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை இயற்றியார் என்கிறார் நமது வள்ளுவர் பெருந்தகை. பிச்சை எடுத்துத்தான் வாழணும்னு அவ கேட்டா என்ன சொல்றாங்க? ஏன் இப்படி கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிறேன், தர்கா வாசல்ல பிச்சை எடுக்கிறேன், வேளாங்கண்ணி கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்காம அவன் தலையில எழுதியிருக்கிறது இழுத்து அவன் விதி. அந்த விதியை எழுதுனவன தூக்கி போட்டு மீதி. அதான் நம்ம விதி. என்ன விதி? என்ன விதி? எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் விதி, எல்லாம் கர்மா, எல்லாம் ஊழ்வினை என்று போதிப்பது ஆத்திகம். அந்த விதியையும் மதியால் வெல்ல முடியும் என்பது நாத்திகம். அதான் அங்க இருக்கிறது. அதான் நம்ம பாட்டை என்ன சொல்றான்? நமக்கு நெறி காட்டும்போது வழிகாட்டும்போது என்ன சொல்றான்? என் அன்பு பிள்ளைகளே, பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்று உன் தலையில் எழுதி இருந்தால் அதை எழுதிய இறைவனை ஒளி என்று சொல்லுகிறார். அதுதான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டி பறந்து கெடுக உலகை இயற்றியார் என்று சொல்ற. நொறுக்குடா அவனை, வேணாம் அப்படி ஒரு கடவுள் வேணாம்டா போட. யார் நீ என் தலையில பிச்சை எடுத்து எழுதுல? யாரா நீ கேட்பியா இல்லையா? பால் சாலையில போகும்போது பார்த்து போப்பா அப்படின்னு அவன் உயிருக்கு பயன் நன்மைக்கு தான் சொல்றான். உன் வேலை பாருங்க ஒப்பன் ரோடா, நான் எப்படியும் போறேன். ஏன் உனக்கு நல்லதுதான், எனக்கு தெரியும் போடு வந்துட்டார் பெருசா சொல்றதுக்கு. இவன் கூட பிறந்த அண்ணன் தம்பி இந்த கேள்வி கேட்கிறான். இப்ப இதை புரிந்து கொள்ளணும். அறிவார்ந்த மக்கள் இதை சிந்திக்கணும்ல. ஊனமா குழந்தை பிறந்திருது, ஊமையா பிறந்திருது, மூளை வளர்ச்சி குன்றி பிறந்திருது, எண்ணற்ற குழந்தைகளை பார்க்கிறான். ஏப்பா இந்த பச்சை பிள்ளைகளை இப்படி கடவுள் படைச்சு இப்படி கஷ்டப்படுத்துனா போன ஜென்மத்துல செஞ்ச பாவமா இருக்கும், ஊழ் வினையா இருக்கும். இந்த ஜென்மத்துல நான் பாவம் பண்ணிட்டா என்ன பண்ணும் கடவுள்? நான் தண்ணி அடிச்சுட்டு கொலைய பண்ணிட்டு கோடி கோடியா கொள்ளை அடிச்சுட்டு 5-6 பொண்டாட்டியை கட்டிட்டு பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொத்து குவிச்சு கண்ணா அப்படின்னா நாசம் பண்ணிட்டு செத்து போனேன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப கூட என்ன வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட பட போய் சல்லி தெரிவாங்க. அது வேற, அது வேற. எந்த தவறையும் பணத்தை வைத்து பதவி வைத்து மறைத்து விடலாம் என்கிற சமூகமாக இது மாறி நிற்குது. அப்ப போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். செத்து போனோடனே நேரம் ஒரு ஆள் இருப்பார் கடவுள். யார சாமி ரொம்ப குடிச்சிருக்கேன், பல வேலை கொள்ள பண்ணிருக்கேன், கொள்ள பண்ணிருக்கேன், பொண்ணுகளை கண்ணாவனான்னு கெடுத்திருக்கேன், ஈனப்பைய நரகத்துக்கு போட. நரகத்துக்கு போயிடுவேன். நரகத்துல என்ன இருக்கு? பயங்கரமா எரியும் நெருப்பு. எல்லா மதங்களும் கற்பித்திருக்கிற நரகம் இதுதான். இவன் போதிச்சிருக்கிறது சொர்க்கம், நரகம், பாவம், புண்ணியம். இந்த 4 தூண்ல தான் எல்லா மதங்களும் கட்டப்பட்டிருக்கு. இதுல எதையாவது ஒரு இதை தட்டிட்டோம்னு வச்சுக்கிறோங்க, சரிஞ்சு விழுந்துடும். இப்ப தட்டன் பாருங்க, சொர்க்கம் இருக்கு மேல, சொர்க்கம். இதுவரை இத்தனை கோடிக்கணக்கான உலகம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு? 36 லட்சம் ஆண்டுகள் ஆகுதுங்கிற மனிதன் தோன்றி, உயிரினம் தோன்றி. அதுல 7-8 லட்சம் ஆகுதுங்கிறத மனிதன் தோன்றி. எல்லாம் தோராய கணக்கிட்டான். எடுத்து வந்ததை இப்பத்தான் என்ன வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்க போறேன்? ஒண்ணும் தெரியாது. எனக்கே சான்றிதழ் ஒரு பிறந்த தேதி இருக்கு, சாதகத்துல ஒரு பிறந்த தேதி இருக்கு. எங்க அப்பா எழுதி எனக்கே. எங்க அப்பாவுக்கு பிறந்த தேதி தெரியாது, குத்து மதிப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்கான் பிறந்த நாள். யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிற உங்க முப்பாட்டம் பேரு உங்க அப்பா பேர் தெரியும், வேணா ரொம்ப உங்க அப்பாட்ட கேட்டா தாத்தாவை தெரியும். அந்த தாத்தாவுக்கு அப்பன் பேர சொல்றா பாப்பா ஒருத்தன் தெரியாது, ஒருத்தனுக்கும் தெரியும். ஆனா இவன் பேசி 36 லட்சம் ஆண்டுகள் ஆகுது உங்கள உயிரினம் தோன்றி, அதுல 7 லட்சம் ஆண்டு ஆகுது, 8 லட்சம் ஆண்டு. குத்து மதிப்பா வாய்க்கு வந்து சொல்லிட்டு போக வேண்டியதானே. அந்த கதையில இத்தனை கோடி பேர் இருந்து செத்துருக்காங்க. யாராவது ஒருத்தன் ஒரு SMS, ஒரு போன், ஒரு கடிதம், மகனே சொர்க்கத்துல சுகமா இருக்கேன், யூ டோன்ட் வரி, ஒருத்தன் பேசிட்டானா? இல்ல நரகத்துல போட்டு நீ வறுத்து எடுக்கிறான்டா மகனே, கீழே கவனமா இருந்துட்டு மேலவா.
என் தாத்தன், என் பாட்டன், முப்பாட்டன், என் பரம்பரையே செத்துருக்குடா. என் மேல அக்கறை இருந்தா என் தாத்தே, நான் உங்க தாத்தன் நம்ம சாராயங்கள்லாம் குடிச்சு களவாண்டு தின்னு கல்லுக்கறிலாம் தின்னு கண்ணா பின்னா கெட்டு போனா இங்க நகரத்தில் விடுற நீங்க ஒழுக்கமா இருந்து வாழ்ந்து வாங்க சொல்லணும்ல. எவனுக்கும் தெரியும். ஆனா சொர்க்கம் இருக்கு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தண்ணி அடிக்க கூடாது. சொர்க்கத்துக்கு நீ போனோம்னா தண்ணி அடிக்க கூடாது, கெட்ட வழக்கங்கள் ஒண்ணும் செய்யக்கூடாது, ஒழுக்கமா வாழ்ந்து சாகணும். அப்பதான் மேல உனக்கு சொர்க்கம். சொர்க்கத்துல போய் என்ன இருக்குது? தங்க நாற்காலியில் உன்னை உட்கார வச்சிருவாங்க. உட்கார்ந்த பிறகு என்ன இருக்குது? சோமபானம் சுரபானம் பரிமாறப்படும். அது பேர் சோமபானம் சுரபானம். சமஸ்கிருதத்தில் இருக்கு. உனக்கு புரியல? பீரு பிராண்டி விஸ்கி. இப்ப புரியும் பாரு. இங்க குடிச்சா குற்றம், அங்க குடிச்சா சொர்க்கம். எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை. ரம்பை, ஊர்வசி, மேனகை களி நடனம் புரிவார்கள். ரம்பா, சிம்ரன், இந்த ஜோ, இந்த வந்திருக்கிற பேருன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அன்சிகா, இந்த மாதிரி பெண்கள்லாம் அழகா நடனம் ஆடுவாங்க. நயன்தாரா, அசின், பிசின் மாதிரி பெண்கள்லாம் ஆடுவாங்க. அதை பார்க்கலாம். இந்த கேடுகட்ட முள்ள மாதிரி தனத்தை செத்து போய் அங்க செய்யறதுக்கு அது இருக்குதா இல்லையான்னு வேற இடம் கர்மம் தெரியல. இங்கே செத்துட்டு நிம்மதியா போயிடலாம். இங்கே செஞ்சு சொர்க்கத்துக்கான வடிவம் இதுதான். நரகம். செத்து போய் பாம்பு பண்ணவனை கொண்டு போய் தேழு பூரா பாம்பை விட்டு கடிக்க விடுவாங்க. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுப்பாங்க. ஏன்னா எல்லா மதத்தையும் படிச்சு பாரு, நரகம் எப்படி இருக்குன்னு எழுதி வச்சுப்பாங்க. உன்னை கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுப்பார்கள். தேழு பாம்பு பூரான் எல்லாம் உன்னை கடிக்கும். கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை நெருப்புகள் போட்டு வறுப்பார்கள். ஏண்டா கொதிக்கிற எண்ணெய் கொப்பரை போட்டு வறுப்பாங்க. அப்புறம் தேழு பூம்பு பூரான் பாம்பெல்லாம் எங்க இருந்து வெடிக்கும்? நெருப்புக்குள்ள பாம்பு பூரான்லாம் எங்கடா இருக்குன்னு ஒரு வழி கேட்கல. இதுவரை கேட்கல. இப்ப கேட்கிறோம்ல, எரியிற நெருப்புகளை எங்கடா இருக்கும் பாம்பும் பூரானும் தேடும்? இந்த கேள்விதான் பதில். எது சொன்னாலும் ஐயோ பாவம் நரகம், ஆமா சாமி நரகம் என்று நம்புவது மூட நம்பிக்கை. எதுவென்றாலும் ஆய்வு செய்து கேள்வி எழுப்பி தெளிந்து பிறகு ஏற்றுக்கொள்கிற ஒன்றுதான் அறிவு. இதை போதித்த பெருமகன் தான் தந்தை பெரியார். அதான் இருக்கிறது முக்கியம். அப்ப எதற்காக? அப்ப இது இந்த உலகம் இயற்கையின் குழந்தை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என் முன்னாடி இருக்கிற உங்ககிட்ட, என் அன்பு மக்கள்கிட்ட, உங்கள் மகன், உங்கள் பிள்ளை, உங்கள் உடன் பிறந்தான் ஒரு கேள்வி எழுப்புறேன். செத்த பிறகு நீங்க பேயாயிருவீங்க. இதுதான் எல்லாரும் சொல்றாங்க. இறந்த உடனே பேயாயிருவோம் அப்படின்னு. யாரு பேயாகிறா? இருக்கிற போது எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க மாமா, எங்க அத்தை, எங்க அக்கா செத்தா பேயாடா? இது எவ்வளவு பெரிய கொடுமை. எவனாவது பேய பார்த்தணும். பேய் யாருக்கு ஆடுது? நம்ம கும்படைகளுக்கு, நம்ம அக்கா தங்கச்சிக்கிட்ட ஆடுது. ஒரு பார்ப்பன பெண்ணுக்கு, ஒரு பாப்பாத்திக்கா இருக்காது பேய் ஆடுதா? சாமி நமக்கு தான் வர வராது. காலங்காலமா மன உளைச்சலில் அழிந்து கிடக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு தான் பேய் வருது, பிசாசு வருது. எங்க இருக்கு பேய், பிசாசு, கர்மம்? எங்க இருக்கு? உயிர் என்பது என்ன? அறிவியல் நமக்கு போதிக்கிறது என்ன? நாம உணர்ந்து இருக்கிறது என்ன? உயிர். உயிர் என்பது வெறும் காற்று. ஒருவர் சுவாசிக்கிற காற்றை மற்றொருவர் சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுல பள்ளங்காற்று, பறையங்காற்று, சக்கலியங்காற்று, நாடார் காற்று, கோணார் காற்று, ஒரு காற்று இங்க கிடையாது. இங்க இந்து காற்று, இஸ்லாமியன் காற்று, கிறிஸ்தவன் காற்று, எந்த காற்றும் கிடையாது. என் மூச்சு காற்றை என் முன்னால் இருக்கிற எனது உயிருக்கு எனது உறவுகள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூச்சு காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வழியில் தான் இந்த மண்ணிலே, இந்த மண்ணின் மீட்சிக்காக போராடிய எமது முன்னத்தி ஏர்களின் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் என்று பேசுறோம். உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறதா? வெறுமனே வீசுகிற கார்பன் டை ஆக்சைடு நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை இந்த மரம் செய்கிறது. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், மரம் நமது உயிர், அதை அழிக்காதீர்கள் என்று கத்துகிறோம். இதுல மாற்று உங்களுக்கு இருக்கா? அப்படி இருந்தால் யாராவது வருவர். வெளியிலே வீசுகிற காற்று உள்ளே போகாமல், உள்ளே இருக்கிற காற்று வெளியே வராமல் 3 நிமிட நேரம் மூக்கையும் வாயையும் பொத்திக் கொண்டு எவராவது ஒருவர் உயிரேறி இருப்பாரே, ஆனால் நான் ஒத்துக்கிறோம். உயிர் என்பது வெறும் காற்று. பேசிக்கொண்டிருக்கிற சீமான் செத்து போனால் அவன் சுவாசித்த காற்று அப்படி இருக்கு, இங்க வரும். இங்க மாமா சுவாசிட்டு போறேன், இங்க எங்க அப்பா சுவாசிட்டு போறேன், அண்ணன் சுவாசிட்டு போயிடுறான். அப்புறம் எங்க நான் பேயா போறேன்?
எங்க வைப்பே இது ஒரு கதை, இதை நம்பி தெரியக்கூடாது என்று தந்தை பெரியார் போகிறார். பேய் பிசாசெல்லாம் கட்டுக்கதை. அதைத்தான் திரையிலே மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தந்தை பெரியாரின் கருத்துக்களை எல்லாம் திரையிலே உரையாடலில் பாடலில் வெளிப்படுத்தினார். இந்த மண்ணிலே பிறந்த, தஞ்சை மண்ணிலே பிறந்த, பட்டுக்கோட்டையில் பிறந்த நமது பாட்டன் மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கண்ணதாசன் அவர்களை எழுத வைத்து எத்தனையோ பேருக்கு திரை செயல் பாடல்களை எழுதியிருக்கிறார். ஆனால் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதிய பாடல்கள் மட்டும் மக்களை பற்றி அக்கறையோடு இரு பாடலை எழுதிய பாடல்களாக இருந்தது. காரணம் என்ன? எம்ஜிஆருக்கு அக்கறை இருந்தது. அவர் என்னை புகழ்ந்து பாடு, எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பொட்டு வைப்போம். ரஜினிகாந்த் ஐயாவுக்கு பாட்டு, நம்ம ஐயா சரத்குமார் ஐயாவுக்கு பாட்டு, நாட்டாம பாதம் பட்டா இங்க வெள்ளாம விளையுமுங்கோ. ஒரு பிரச்சனையும் இல்லையே. ஐயா கூட்டி வந்து காவிரி பூரா, அந்த கரவரம் பூரா, தஞ்சபுரம் நடங்க, அது எல்லாம் எதுக்கு நம்ம காவிரியில தண்ணி விடு இந்த கன்னட பயிர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். நாட்டாம நடக்குதா? ஐயா வெயில்ல வருவார, நாங்கெல்லாம் உடைய பிடிக்கிறோம். ஐயாவுக்கு நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து வீசுறோம். புகழ்ந்து பாடினாங்க ஐயா ரஜினிக்கு. வாதம் பட்ட மண் எடுத்து பல்லு வளர்க்கணுங்கிற, நெத்தியில திருநீரா வைப்பங்கிற, ஆண்டாண்டு காலமாக அடிமையா இருந்த ஈன புத்தி அதையும் கைதிச்சு எப்படி பாட்டா செருப்பு அது ஒரு பாட்டு. அன்னைக்கு திரையுலகின் சக்கரவர்த்தியாக, முடிசூடா மன்னனாக, பேரரசனாக இருந்த எம்ஜிஆர் நினைத்திருந்தால் என்னை புகழ்ந்து பாடு என்று சொல்லியிருக்க முடியும். நமது பாட்டன் பட்டுக்கோட்டைகிட்ட அப்படி இல்ல, உழைச்சவனை பாடு, களைச்சவனை பாடு, பசித்தவனை பாடு என்று சொன்ன. அதனாலதான் எம்ஜிஆருக்கு புகழ் போற்றி வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பேய் பிசாசு பிள்ளி சூனியன் சகுனம் கிழக்க சூழம் தெற்க சூழம் மேற்க சூழம் சுழல்கிற பூமியில எதிரா கிழக்கு மேற்கு, நல்ல நேரம் கெட்ட நேரம். நீ படுத்து கிடக்கும் போது ஒருத்தன் உழைச்சுக்கிட்டு இருக்காண்டா, ஒருத்தன் படுத்துக்கிட்டு இருக்காண்டா. நீ சாகும்போது இன்னொருத்தன் பிறக்கிறான்டா. உனக்கு நல்ல நேரமா இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு கெட்ட நேரமா இருக்குது, கெட்ட நேரமா இருக்குது உனக்கு நல்ல நேரம். எப்படி அது கொடுமை? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? தெற்க சூழம் கிழக்க சூழம் மேற்க சூழம் இதுக்கு கிழக்கு மேற்கே கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம். கர்மம் முடிச்சுவீங்க. நார்வேல நள்ளிரவுல சூரியன் வருது, சில நாடுகள் சூரியனை வர மாட்டேங்குது. அப்ப அவனுக்கெல்லாம் என்ன ஆகுறது? அவனுக்கு நேரம் காலம் சரி இல்லையா? ஒரு மூட நம்பிக்கைகளை இந்த மக்களின் மனதுல விதைக்கிறது. எதுக்கண்டாலும் அச்சப்படும், பயம். ஒத்தையில போக பயம். பேய் இருக்குமா அந்த மரத்துல? பிசாசு இருக்குமா இந்த பனை மரத்துல, இந்த குளத்துல? அதைத்தான் பார்த்து என்ன வர்றான் நம்ம பாட்டன் பட்டுக்கோட்டை எழுத வச்சு மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா எம்ஜிஆர் பாடுறார். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுது, விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிழி வைப்பாங்க. மூளையற்ற வீணர்களின் வேலையற்ற வார்த்தையினை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே. நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதே, வெம்பி விடாதே. அதோட விடல, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் தரும், காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. ஏன் இந்த பாட்டு வருது? நோக்கம் இருந்துச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது சொல்லணும்ட்டு. நாம குடிச்சா அவனும் குடிப்பானேன்னு குடிக்கல அந்த மனுஷன். நாம சிகரெட்டு பிடிச்சா அவனும் குடிப்பானேன்னு குடிக்கல அந்த மனுஷன். இவன் அறிமுக காட்சியில கர்மம். இதுக்காக எம்ஜிஆருக்கு, அதுக்காகத்தான் எம்ஜிஆருக்கு வணக்கம். சும்மா போற போக்குல இவனை பார்த்தாலும் கும்பிட்டு போறது பைத்தியக்காரப்ப இல்லையா? ஆள் பார்த்தாலும் கும்பிடும். சொந்தக்காரப்பை மாதிரி இருக்கேன் கும்பிட்டு வைப்போம். அப்படித்தான் கும்பிடும். அப்படித்தான் போறவரெல்லாம் கும்பிடுறது. நாங்கள் இப்ப பைத்தியக்காரப்பை மக்களா?
பிள்ளை பாசத்தோட சொந்த பந்தத்தை பார்த்தா கும்பிடுவோம். அவர் நமக்கு ரொம்ப வேண்டியது. அதனாலதான் சென்னைக்கு திரைப்படத்துறைக்கு வர்ற வரைக்கும் ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தது இல்லைன்னா. வளர்த்தது அப்படி. சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த 2 பேரும் நடிச்ச படத்தை தவிர எந்த படத்தையும் எங்க வீட்டுல காட்டுறது இல்லை. அது ஒரு ஏதோ ஒரு உணர்வு இல்லை, எதுவுமே தெரியாது. பார்த்தா சென்னையில வந்து எம்ஜிஆர் ஒரு நடிகர் இருக்கிறாங்க. அங்க படிக்கும் போதெல்லாம் சண்டை. எம்ஜிஆர் தொப்பிக்கார நீங்க வந்து உங்க ஐயாவுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னு சண்டை. எங்க சண்டை போடுறது நான் எங்க ஐயா ரசிகர். கிணத்துக்குள்ள பந்தயம் கட்டி குதிக்கிறது. எம்ஜிஆர் ரசிகர், சிவாஜி ரசிகர் வாங்கடா, ஒரு சின்ன இடுக்குள்ள சிக்காம குதிக்கிறது, அதுல வெறி கொண்டு குதிக்கிறது. இப்படி வளர்த்து விட்டாங்க. என்ன மலையாளியா? அப்படித்தான் ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தேன் நான். படைச்சா பல கொலையாளிகளை சந்திக்கும் போது அந்த மலையாளியே எவ்வளவு தேவலாம் அப்படின்னு நமக்கு தோணிச்சு. நான் எப்பவும் எம்ஜிஆரை மலையாளியா பாக்குறேன். மலையாளிகளே எப்பவும் மலையாளியா பாக்குறேன். என் சேரப்பாட்டனின் செல்ல பிள்ளைகள் புரியாம போய் மலையாளியா இருந்து நம்மளோட சண்டை போட்டுருக்காங்க. அவ்வளவுதான். அது ஒரு கால ஓட்டத்தில் சரியாயிடும். அப்ப ஈழத்தில் போய் என் தலைவனை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் 3/4 மணி நேரம் பேசினால் அதில் அரை மணி நேரம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவார். 3 மணி நேரம் பேசினால் அதில் 3/4 மணி நேரம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுவார். எங்க அண்ணன் பேசிக் கொண்டிருக்க நான் தலை குனிந்தபடி அழுது கொண்டே இருப்பேன். இப்படிப்பட்ட ஒருவரை நம்ம ரொம்ப தப்பா நினைச்சு பேசிவிட்டோம் இருக்க சின்ன வயசுல எல்லாம் என்று. அதற்கு பிறகுதான் ஒரு தேசிய இனத்தின் தேச விடுதலைக்கு, 1000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு ஒரு தேசம் அடைவதுதான் உண்மையான விடுதலையாக இருக்கும் என்று கருதி, குடையிலே, அறிவிலே, ஆற்றலிலே, வீரத்திலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற எனது இனம் இன்றைக்கு அந்நிய தேசங்களிலிருந்தும் அண்டி ஒண்டி போய் அடிமையாக வாழ்கிறதே. இதற்கு காரணம் என் இனத்திற்கென்று ஒரு தேசம் இல்லாததுதான் என்பதை உணர்ந்து அந்த தேச விடுதலையை அடைவது ஒன்றுதான் என் வாழ்நாளின் இலக்கு என்று மரணத்தை முன்னிறுத்தி தான் செத்தாலும் சரி என் இனம் விடுதலை அடைந்தால் போதும் என்ற பெருங்கனவோடு களத்தில் நின்ற என் தலைவன் பிரபாகரனுக்கு 2 கரமும் கொடுத்து தோளுக்கு துணையாக நின்ற உதவிய காரணம் உங்களுக்காகவே வெறும் எம்ஜிஆரை நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்றோம். என் இன விடுதலைக்கு புரட்சி செய்த என் தலைவனுக்கு துணை என்ற காரணத்திற்காகவே அவரை புரட்சி தலைவர் என்று அழைப்பதில் குறையில்லை என்று நினைத்து அழைக்கிறோம், போற்றுகிறோம். அதுதான் முக்கியம். அதில் வியத்தகு செய்து கொண்டிருக்கிறது. இந்திய அமைதிப்படை ஈழத்துக்குள் நிற்கிறது. விடுதலை புலிகளையும் என் தலைவன் பிரபாகரனையும் ஒரு சேர ஒழித்துவிட வேண்டும் என்ற கனவோடு நிற்கிறது. அப்போது இங்கே நின்ற எனது அண்ணன் தளபதி கிட்டவர்களை அழைத்து 36 லட்சம் ரூபாயை பெட்டிக்குள் வைத்து இதை தம்பியிடம் கொடுத்து என்று கொடுத்து அனுப்பிய பெருமகன் ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அவர் சொன்ன காரணம், தம்பி இந்திய ராணுவத்தோட சண்டை பிடிச்சிட்டு தான், செலவுக்கு கஷ்டப்படுவார், கொண்டு போய் கொடு என்று. என் அண்ணன் சொன்னது, அப்படி என்றால் எம்ஜிஆர் உங்க தேசத்தின் சட்டப்படி எவ்வளவு பெரிய தேசத்துறவு குற்றத்தை செய்திருக்கிறார் இந்த தம்பிக்காக என்று நீ நினைச்சுப்பார். அவர் நாட்டு ராணுவம் இந்த நிலத்தில் இருக்கிறது என்னை கொள்வதற்கு. ஆனால் அதை எதிர்த்து நான் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் கஷ்டப்படுவேன் என்று 36 லட்சம் ரூபாயை பெட்டியில் வைத்து கொடுத்து அனுப்பினார் என்றால் அவர் என் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு நான் இறுதி வரை உண்மையாக இருந்தேன், விசுவாசமாக இருந்தேன் என்று சொன்னேன். அந்த அண்ணனுக்கு இருந்த பற்றும் விசுவாசம் தான் இன்னைக்கு அவன் பிள்ளைகளுக்கு அந்த மகத்தான மனிதன் மீது இருக்கிறது என்பதை எனது அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா எம்ஜிஆர் அவர் மக்கள் திலகம் ஆயிரல, புரட்சி திலகமாகவும் ஆயிரல, அவரு சாதாரணமா ஆயிரல. எத்தனையோ பாடகர்களுக்கு, நடிகர்களுக்கு ஐயா பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் அவருக்கு எழுதும் போதுதான் இந்த மக்களை பற்றி அக்கறையோடு எழுதிய பாடல்கள் வந்தது. ஒரு படத்துல ஐயா கலைவாணர் அவர்களும் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் தேப்படித்துக் கொண்டு இந்த பறை அடித்துக் கொண்டு பாடுகிற ஒரு பாட்டு. அதுல ஐயா NS கிருஷ்ணன் அவர்கள், கலைவாணர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்பார்கள். எதிர் கேள்வியாக பாடலாக இவர் பாடுவார். அது எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி போல. அதுல பாட்டு வரும், உலகத்திலே வலிமையான ஆயுதம் எது என்று ஒரு கேள்வி கேட்பார். அது நரம்பில்லாத பேசும் நயவஞ்சகளின் நாக்குதான் அது என்று பேசுவார்.
சரி, எரியும் நெருப்பில்லாமல் புகைவது என்ற ஒரு கேள்வியை கலைவாணன் அவர்கள் எழுப்புவார்கள். அதற்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடுவார்கள், எரியும் நெருப்பில்லாமல் புகைவது எது, பசித்து வாடும் மக்கள் வயிறுதான் அது என்று பாடுவார். அதனால்தான் அவர் மக்கள் திலகம், அதனால்தான் அவர் பொன்மன செம்மல். இந்த மகத்தான தலைவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர்கள் நடந்து சென்ற பாதை நம் கண்முன்னே இருக்கிறது. இதில் தந்தை பெரியார் அவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மாற்றிய அரிய பணியை எவரும் மறந்து விட்டு செல்ல முடியாது. அவர் போராடி இந்த சமூக நீதியை பெற்றுத்தரவில்லை என்றால் சீமான் ஏது படித்திருப்பார், இங்கே கூடியிருக்கிற எவர் படித்திருப்பார், மேடையில் இருக்கிற யார் படித்திருப்பார்? படிக்கல. புராண இதிகாச காலங்கள் வந்தபோது நாம் படிக்கல. எந்த மார்க்கமும் எந்த வேதமும் எதுவுமே நம்மளை படி என்று வலியுறுத்தவில்லை. மன்னர் காலங்களில் நமது பாட்டனும் முப்பாட்டனும் குருகுல கல்வி வைத்து அவன் தான் படித்துக் கொண்டிருந்தானே ஒழிய நம்மை படிக்க வைக்கல. தலைமை கட்டிய நமது பாட்டன் கல்லூரி கட்டினானா? பெருவுடையார் கோயில் கட்டிய பெரும்பாட்டன் நமக்கு ஒரு ஆரம்ப பள்ளி கட்டி படிக்க வைத்தானா? தொடக்கப்பள்ளி தொடங்கினானா? மதுரையிலே மகால் கட்டிய நாயக்க மன்னர் ஒரு மரத்தடி வள்ளிக்குடம் கட்டி படிக்க வைத்தாரா? இல்லையே, ஒருத்தர் படிக்க வைக்கல. யார் படித்தது? நீ படிக்க கூடாது. பிணம் எரிப்பவன் மகன் பிணம்தான் இருக்கணும், செருப்பு தட்டுவன் மகன் செருப்பு தான் வைக்கணும், பனை ஏறுகிற மகன் பனைதான் ஏறணும், ஆடு மேய்ப்பவன் மகன் ஆடுதான் வைக்கணும், துணி வெளுப்பவன் துணிதான் இருக்கணும், பானை செய்பவன் பானை தான் செய்யணும். படிக்க கூடாது. படித்து வேலைக்கு போக வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. மீறி நீ படித்தால் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலங்களிக்கும் மைத்ராச ஜோதிகனாக, வவ்வால் முகம் கொன்ற மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாய் என்று மனு தர்மம் சபித்தது, எழுதி வைத்திருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது, இன்னைக்கு இருக்குது. அப்படியா? இந்த ஜென்மத்தில் நான் படிச்சேன்னா அடுத்த ஜென்மத்தில் பேயா பிறப்பனா? இருக்கட்டும், இருக்கட்டும். செத்த பிறகு அடுத்த ஜென்மத்தில் நீ பேயா போ, நாயா போ, இருக்கிற இந்த பிறவியில் படித்து மனிதனா போ என்று படிக்க வைத்த தலைவர் தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜர். இல்லைன்னா ஏது கல்வி? ஏன் இங்க படிச்சிருப்பான்? அதுதான் இங்க முக்கியம். அந்த நன்றி பெருக்கோடுதான், நன்றி உணர்வோடுதான் இன்னைக்கு நாம் அந்த பெருமகனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். அறிவு இயக்கத்தின் ஒரு பேர் ஆசானாக தந்தை பெரியார் இருந்தார். அன்பு மக்களே, மகாவீரர் சொல்லுகிறார், மூட நம்பிக்கைதான் அறிவுக்கு முட்டுக்கட்டை என்று சொல்கிறார் மகாவீரர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அறிவை தேடுங்கள் என்கிறார். அறிவை தேடுங்கள், அறிவு உங்களை அளப்பெரிய ஆற்றல் கொண்டவனாக மாற்றும் என்று சொல்கிறார். தனிமையில் அறிவு உங்களுக்கு தோழனாக இருக்கும், இன்பத்தை காட்டுகிற, இன்பத்தை அடைகிற நல்ல வழிகாட்டியாக இருக்கும். துன்பம் வருகிற போது உங்களுக்கு ஒரு ஆதரவளிக்கிறவனாக இருக்கும். நண்பர்களுக்கிடையே நீங்கள் இருக்கையில் நல்ல அணிகலனாக இருக்கும். ஆபத்து வருகிற போது பகைவரிடத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கிற வலிமையான கேடயமாக அறிவு இருக்கும். ஆனால் அறிவை தேடுங்கள் என்று நபி பெருமகனார் போதிக்கிறார். அதேதான் தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று போதிக்கிறார். அதை மந்திரமாய் சொல்லி பழகு என்று நமக்கு சொல்லித் தந்தார். மானம் இல்லாதவனை மனிதனாகவே மதிக்க முடியாது என்கிறார். அதே தந்தை பெரியார் சொல்கிறார், மானமுள்ள நீ 1000 பேரோடு சண்டை போட்டுவிட முடியும், மானங்கட்ட ஒருவனோடு நீ சண்டையே போட முடியாது என்கிறார். அப்படி மானங்கட்ட ஒருவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதான் இருக்கு. பாலச்சந்திரருக்கு வச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், பாலச்சந்திரருக்கு வருது. சமூக அக்கறையோடு மிகப்பெரிய படைப்பை தந்த ஒரு பெருமகன், சிறந்த படைப்பார். இந்தியாவில் அவரை போல சிறந்த கலைஞன் எவனும் இருக்க முடியும். இந்த மண்ணின் மகன் தான், நன்னிலத்தை சார்ந்த மகன். 100 படம் ஒருவன் இயக்குவது சாதாரணம் இல்ல. ஒரே கதையை 10 வருஷமா 10 ஆண்டுகள் எழுதிட்டு ஒத்த படத்தை எடுத்து அதோட முடிஞ்சு போன இயக்குநர்கள் தான் இருக்கு. கதை பஞ்சம். ஆனால் 100 படம்
அதற்கு மேலும் படம் எடுத்துக்கிறார். அவரே சொல்றார், நான் தயாரிச்ச படங்களோடு சேர்த்தால் 150 படம், இயக்கிய படமே 100 101 படமா என்னமோ இயக்கிட்டார். 105 படத்துக்கு மேல இயக்கிட்டார். அதில் பெரும்பகுதி 80 விழுக்காட்டு படம் வெற்றி படம். ஒவ்வொன்றிலையும் புதிய புதிய கருத்துக்கு. அதை உன்னால் முடியும் தம்பி என்ற ஒரு படம். ஏன் பாலச்சந்தருக்கு வீர வணக்கம்? நஞ்சை உண்டு புஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, இங்க பாரதத்தில் சோத்து சென்ற தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கு நாடு இல்லை, சம நிம்மதியா வாழ ஒரு நாடும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை மாற்ற யாரும் இல்லை தோழா. அதுதான் பாலச்சந்தருக்கு வீரவணக்கம். வானத்தை தொட்டு நிற்கும் உயர்ந்த மாளிகை யார் அதை கட்டி வைத்து கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு உழைத்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது. எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும். அவர் ஏங்கிய நாள் இன்று வந்திருக்கிறது. அவர் எழுப்பிய கேள்விக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள் நன்றி பெருக்கோடு அந்த மகனுக்கு வீர வணக்கத்தை செலுத்துறோம். அவர்தான் கண்ணுக்கு காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. எல்லா படங்களும் அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம். அப்படி பார்த்தால் இந்த மண்ணிலே நமது பாட்டன் பாரதிக்கு இணையான சமூக சிந்தனையாளர். அவன் கவிஞன், ஒரு எழுத்தாளர், திரைக்கதை எழுத்தாளர். அதுதான் இங்கு அந்த நன்றி உணர்வுள்ளதான் அந்த மாபெரும் கலைஞனுக்கு அவர் படங்களை பார்த்து உணர்வு பெற்ற பிள்ளைகள், அவர் விதைத்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்ட பிள்ளைகள் நன்றி உணர்வோடு இந்த பெருமகனுக்கு நாங்கள் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய எனது தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாகுத மீது எனது தம்பி திலீபன், என் தம்பி கார்த்திக் அவர்கள் எல்லாம், என் அப்பா சரங்கை பன்னீர்செல்வம் போன்றவர்களெல்லாம் அரிய கருத்துக்களை உங்களுக்கு சொன்னார். இன்றைக்கு அரசியல் சாதியும் மதமும் அரசியலாக இருக்கிறார். எந்த சாதி இந்த மதத்தை ஒழிப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்வில் 20 நாள் வரைக்கும் உழைத்தார்களோ அந்த சாதியின் மதமே இன்னைக்கு அரசியலாக நிற்பதை தமிழர் இல்லத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் சாதியை ஒழிக்கணும் துடிக்கிறோம்? கடவுள் வெறி, சமய வெறி, கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே. இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்று நமது புரட்சி பாவலன் பாடல். இந்த கடவுள் வெறியும் சமய வெறியும் தமிழ் தாய்க்கு நோயாக மாறி இருக்கிறது என்று ஒரு பாடல். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொல்றார். முன்னதை நாடு மறந்தால் மற்றவாதி துலங்குவதில்லை என்று சொல்றார். சாதியை ஒழிக்காம தமிழ் வளர்க்க முடியாது. இங்க இருக்கிற எந்த சாதி தமிழனுக்காவது மத தமிழனுக்காவது தன் தாய்மொழி செத்து போனதை பற்றி ஒரு துளி கவலை உண்டா? இல்ல. கவலைப்படுவதற்காக உண்டா? இல்ல. சாதி தமிழனுக்கு சாதிதான் முக்கியம், அதை காப்பாற்றுவதான் அவனுக்கு லட்சியம். மத தமிழனுக்கு தன் மதத்தை காப்பாற்றுவதான் முக்கியம். தன் மொழியும் இனத்தையும் காப்பாற்றுவது அவனுக்கு நோக்கமாக இருக்க முடியாது. அதையே தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், மதவாதி புரட்சி செய்ய மாட்டான், புரட்சியாளன் மதத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டான் என்று சொன்னார். இந்த சாதி மதமும் அரசியலாவதால் என்ன சிக்கல் நீங்க நினைக்கலாம்? நன்மைக்குரிய மக்களே, அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. நாம் இயற்கையின் பிள்ளைகள். இயற்கையின் பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக வந்த குழந்தை மனிதன். இந்த சாதி மதமும் கடவுளும் மனிதனுக்கு மட்டுமே ஆன உணர்ச்சி. இது உலகத்தில் இருக்கிற இத்தனை கோடி உயிரினங்களில் ஒருவனுக்கு கூட சாதி மத கடவுள் உணர்ச்சி இல்லை. இது மனிதனுக்கு மட்டுமே ஆனது. அப்படி என்றால் அப்ப மற்ற உயிரினங்களுக்கானது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மூலம் தொகுத்தவற்றுள்ளலாம் தலை என்கிறது நமது வேதம், நமது மார்க்கம்.
நமது நன்னெறி. நீ ஆத்தால போய் சித்தப்பன் பெரியன் மகன் சோறு ஓட்டு சாப்பிட்டு வாழுன்னு சொல்லல. ஆடு மாட்டுக்கு தண்ணி வை, தீவனம் வை, பருத்தி கொட்டை வை, புண்ணாக்கு வை, ஆட்டுக்கு கொலையை கட்டுப்பா, மாட்டுக்கு புல்லறுத்து கொடுப்பா, நாய்க்கு சோறு ஊத்துப்பா, ஈ எறும்புக்கு இறையாகட்டும் அரிசி மாவுல கோலம் கொடுப்பா. இதெல்லாம் நமது முன்னோர்கள் வகுத்து வைத்த வாழ்வியல் நெறி, நமக்கு தந்த காட்டிய வழி. அப்ப இந்த இத்தனை உயிர்களுக்குமான அரசியலை மனிதனுக்கு மட்டுமான, அதுவும் சாதி மத கடவுளை கொண்டு வந்து அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், மனிதனுக்கான அரசியல், மனிதனுக்கான அரசியல் மட்டுமாக புகுத்துவது எப்படி ஏற்பது? அதான் இங்க பாருங்க. அப்படி என்ன அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் நீங்க கேட்கல. மாட்டுக்கு கோமாரி நோய் வருது, மருத்துவ முகாமை நடத்தி மாடு ஆடுகளை காப்பாற்றுங்கள் என்று போராடுகிறோமே, அது யாருக்கான அரசியல்? ஆடு மாடுகளுக்கான அரசியல். பறவை காய்ச்சல் வருது, கோழி வாத்தெல்லாம் சாகிறது என்று அதை உடனடியாக ஊசி போட்டு தடுங்கள் என்று போராடுகிறோமே, அது இந்த பறவைகளுக்கான அரசியல். காடுகளில் சிகரெட்டை பிடிக்காதீர்கள், புகைத்து போடாதீர்கள், தீக்குச்சி கொளுத்தி போடாதீர்கள், காடு அழிந்து விடும் என்று தடுக்கிறோமே, அது காரணம் என்ன? அந்த மரங்களின் மீதான, காடுகளின் மீதான அக்கறையில் அந்த காடுகளுக்கான அரசியல். அதான் அரசியல். அங்கே தண்ணீர் பொட்டலங்களை, அந்த பாலித்தீன் பொட்டலத்தில் இருக்கிற அந்த தண்ணீர் பொட்டங்களை குடித்து விட்டு அங்கே போடாதீர்கள், அதை வரையாடும் மான் தின்னுவிட்டு சீரணிக்காமல் செமிக்காமல் செத்து போகிறது என்று தடை இருக்கிறமே, அது அந்த மாடுகளுக்கும் அந்த ஆடுகளுக்கும் மான்களுக்குமான அரசியல். உங்களை கடிக்கிற வெறிநாய் சொறிநாயை கூட நீங்கள் அடிக்க கூடாது, அதை முறையிட்டு விலங்குகள் காப்பகத்துக்கு தான் ஒப்படைக்க வேண்டும் என்று வெறிநாயை கூட பாதுகாக்கிற ஒரு அமைப்பு இருக்கு, அது அந்த நாய்க்கான அரசியல். ஆனால் இத்தனைக்கு உயிர்களுக்குமான அரசியலை மனிதனுக்கு மட்டுமேயான சாதியும் மதமும் கடவுளில் திணிப்பது எப்படி ஏற்பது என்பதால் தந்தை பெரியாரின் அறிவார்ந்த பிள்ளைகள் நாங்கள் கேட்கிற கேள்வி. எப்படின்னா, இது இந்துக்கள் நாடு. இந்த நாட்டின் அரசியல் சாசனத்தை வகுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் சொல்றார், அதுக்கு பதில் உண்டா? இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடர்களே பாடி வாழ்ந்தார்கள். எனது மூதாதையரின் தாய்மொழியே அது கூட தமிழ்தான் என்று சொல்கிறாரே, இதுக்கு எதிர்ப்பதில் உண்டா? பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகனாக இருக்கிற ஐயா ஜோதி பாசவர்கள், ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த நிலப்பரப்பு முழுவதும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறாரு, அதற்கு மாற்று கருத்து இந்த மண்ணில் உண்டா? அப்போ இது என் நாடு, அதைத்தான் சொல்றேன். பாரத மாதாக்கு ஜெய் இல்ல, பாரத நாடு பைந்தமிழர் நாடு, என் பரம்பரை படைகளே நீ ஓடு, இதுதான் எங்கள் முழக்கம். இங்கு இஸ்லாமியரும் இந்துக்களும், இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் தாய் மதத்துக்கு போறார்கள். அப்படின்னா என் தாய் மதம் நாங்க சைவர்கள், அதிலே வீர சைவர்கள். என் மதத்துக்கு தானே வரணும். இஸ்லாமியன் கிறிஸ்தவனை இவ்வளவு இருக்கிற நீ யாரடா அவனை இஸ்லாம் கிறிஸ்தவனை ஆக்குனா யோசிக்க போய் யாரடா? யாரு யாரு இஸ்லாமனையும் கிறிஸ்தவனை அவனை கிறிஸ்தவனை ஆக்குனது? யார் ஆக்குனது? பள்ளம் வரையன் சக்கரையன் சாணான்னு தாழ்த்தி வைத்த நாயகன். எந்த நாயடா சொல்றா பாப்பா? எவன் சொன்னது? எவனாவது இங்க இருக்கிற சொல்லா பாப்போம். உன் எச்சிய தலையில துப்பாத கொட்டாச்சியில துப்பிக் கொண்டு போ என்று சொன்ன அயோக்கியன் எவனடா? யாருங்க? இது எந்த துவா சொன்னது? எந்த துவா? உன் ஆத்தால் அப்பத்தால உன் மார்பை உன் முறையை வெளியே தொங்கப்பட்டு போ, மரத்தால் அதுக்கு முளை வரி கட்டு என்று சொன்னவன் எந்த அயோக்கிய பெயரா? இது எந்த துவாடா? சொல்றா பாப்போம், சொல்றா. அப்படி முளை வரி மார்பு வரி கட்டலினா ஒத்த மார்பை விளையா அறுத்துட்டா என்று வாங்கி போன நாய் யாரடா? எந்த நாய் போனது? அது எந்த துவா? சொல்றா பாப்போம். நேருக்கு நேர் நின்று அயோக்கிய நாயே சொல்றா பாப்போம். உன் ஆத்தால அப்பத்தால அம்மனமா நிறுத்தி கையையும் காலையும் தனித்தனியா பிடிச்சு எடுத்துக்கிட்டு மாட்டுக்கு கசை அடிக்கிற பாலைய கசக்கிற கடுப்பு கம்பால முளைய கசக்கிற நாய் யாரடா? சொல்றா பாப்போம், சொல்றா. பாதி வெள்ளையா இருந்த பாப்பா என்ன பார்த்தா தீட்டு தொட்டா தீட்டுனாடா, முழுக்க வெள்ளையா இருந்த வெள்ளக்காரன் வந்து தொட்டாண்டா வான்னு போனாண்டா பின்னாடி. இதாண்டா கிறிஸ்தவ முஸ்லீம் மாறினது. அயோக்கிய நாய்களா, நாய்களா. இங்க இருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவனை இஸ்லாமியனா மாத்துறதே உன் மதம் தானடா நாயே.
ஆயுசுக்கா வந்தீங்கன்னா ஒரு தடவை நேருக்கு நேரம் வாங்கிக்கலாம் பாப்பா. நல்ல ஆப்பாடுக்கு நீங்க வரணும்டா சொல்ல பாப்பா. மாறு வரி கட்ட முடியலைன்னு எருமாட பூட்டி உழுதுகிட்டு இருந்த புருஷன்கிட்ட 10 மாச கற்பிணி பெண்ணை தூக்கி கொண்டு போய் அவளை நிர்வாணப்படுத்தி அந்த மாட்டை ஒத்துட்டு மனைவியை போட்டு உருடான்னு சொல்லி கொண்டு வந்தான். விடுதலை அடைந்த இந்தியாவில் 1956 வரை அடிமையில் இருக்கிற சந்தேகம் வச்சிருந்தா திருவாங்கூர் சமஸ்தானத்துல. அப்ப புடுங்கவாடா போச்சு ஒரு இந்துத்துவா, புடுங்க போட்டாடா அயோக்கிய பயல. சக்கரையில தொட்டா தந்திட்டு சாணான பார்த்தா தீட்டு எந்த நாய் வரண்டா சொன்னது வாடா தொடர்ச்சி பெறுவேன் அயோக்கிய பயல்களா. நான் உயிரோட இருக்கு மேல ஒரு பாப்பான் இந்த மண்ணில் ஆட முடியாது. என்ன விளையாட்டு காட்டி இருக்க நீ பித்த காட்டி இருக்க முஸ்லீம் பல்லனா பறையனா சக்கையா இருக்கிறத விட பாயா இருக்கிறது மேல போனாண்டா அயோக்கிய பயல. வாடா பல்லப்பட, வாடா சக்கிலே பட, வாடா பயனா போனாண்டா. அவனை வாங்க பாயுங்க முடிஞ்சு. நாய இங்க இருக்கிற பூரா இஸ்லாமிய நிறுத்தவனை இந்துவா மாத்திருவோம். என்ன சாதியிலடா சத்துப்ப எடுபட்டவள, என்ன சாதி சத்துப்ப எல்லாரையும் பூடல் போட்டு பாப்பான இருக்கிறியா? ஒரு பிரச்சனை இல்லை. என்னைய முதல்ல சேர்த்துக்கிறியா? பறையன் தோட்டத்து பருத்தி நூல் தாண்டா பாப்பான் தோடுல பூநூலா இருக்கு. எந்த பாப்பானாலும் சொல்றா உன் தோல் இருக்க பூநூலை நீயே விளைவிச்சு திருச்சாயின்னு சொல்ற. என் தோட்டம் தான் என்ன தொட்டாயத்துக்கு என் மூத்திரத்தில் விளைஞ்ச அரிசியும் பருப்பு நெல்லும் கட்டை நீக்கிறாங்க. என் எச்சிலை வேர்விலை விளைஞ்ச அரிசி உனக்கு நல்ல மணக்க இருக்குதா? அப்புறம் நெய் விடாம சாப்பிட ஒரு பாப்பரப்பை உனக்கு தானடா நெய். நெய் என்ன நீயா பண்ணவனையா பால் வச்சு பீச்சுற? அங்க ஆத்தால பொண்ணு நாங்க பீச்சுறோம்டா தண்ணி வச்சு தவிடு வச்சு சாணி எள்ளி எருட்டி அதுக்கு உண்ணி முடிக்காம கொசு கடிக்காம அப்படியே புகைய போட்டு வளர்த்து துவா கொண்டாடுத்தார் இந்து துவா. இந்த நாய் பையன் 4 காசு வச்சு பெட்டி கடை வச்சு மளிகை கடை சம்பாதிச்சோன்னு சாதி மறந்துருக்கு. ஒன்னே பார்த்தோம்னாதான் கிச்சே என்னடா ஜெய போற. ஏன் நாடு பழந்தமிழர் நாடு, பைந்தமிழர் நாடு. இங்க ஒருவருக்கு வேலை கிடையாது. இந்த மண் எனது மண், நான் தான் ஆளுவேன். நானா இந்த விளையாடிக்கிட்டு இந்த புள்ள விட ஆளு. இந்த கூட்டத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் இல்ல அவர் பேரம் ஒருத்தர் இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு சொந்தமான நிலம். வந்தே மணல்லாம் ஏறி வச்சு வச்சு தூக்குறதுக்கு ஏமாளி போய் உள்ளே இல்லது. அது ஒரு காலம், அது ஒரு காலம், அது ஒரு காலம். எங்க அண்ணன் வைகோ அவர்கள் புதுசா திராவிட கொள்கைகளை காப்பாற்ற ஓடி வாருங்கள். எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தோம் உங்க மேல, எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு நம்பிக்கை. எல்லாத்தையும் நாசமாக்குறது நாங்களா நீங்கள். அது எப்படி அதிமுக திமுக நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க ஒன்னா இல்லைங்க. பொது எதிரி தமிழ் தேசியவாதிகள் வர்றாங்க, அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் செஞ்ச துரோகத்தை நீங்க ஏத்துக்க தயாரா இருக்கிறீங்க. அம்மையார் ஜெயலலிதா சேர்ந்த கொடுமையான ஆட்சி இந்த ஊழல் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறீங்க. ஆனா இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்கள் மட்டும் ஒரு அரசியல் சக்தியாக வருவதை தவிர நீங்க எந்த காலத்தில் ஏற்க முடியாது என்கிறீர்கள். நீங்க எப்படியாவது நான் ஒன்னா இல்லை அப்படிங்கிற ஒழிக்கணும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு தாங்களை அடிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல. நாங்க எப்படிப்பட்ட ஆளுங்க பாருங்க, பெரிய ரவடிகளோட மோதிடுறோம். அதிமுக திமுக அதோட மோதிடுறோம். நீங்க எதுக்கு? திராவிட கொள்கைகளை காப்பாற்ற நாம் எல்லோரும் ஒன்றா நிற்கணும். எது திராவிட கொள்கை? நான் கேட்கிறேன், நீங்க பதில் இன்னொரு மேடையில சொல்றீங்களா? நான் மறுபடியும் பேசுறேன். எது திராவிட கொள்கை? மதுக்கடைகளை மூடிய தீர்வேன் என்று தெருவுக்கு தெருவாக நடக்கிறீர்களே, இந்த மதுக்கடைகளை திறப்பது யாருடைய கொள்கை? எதன் கொள்கை? யாருடைய கொள்கை? பெருந்தலைவர் காமராஜர் வரைக்கும் திறக்கப்படாத மதுக்கடை யார் காலத்தில் நடந்தது? உங்கள் தலைவர் காலத்தில் தானே. நீங்களே சொல்லுகிறீங்க முதலிங்க ராஜாஜி எவர் வீட்டுக்கும் போகாத பெருமகன்,
கொட்டுற மழையில் வந்தார் கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு. கருணாநிதி மதுக்கடையில திறக்க போறதா கேள்விப்படுற, திறந்தாத நாடு நாசமா போகும் என்று கையை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார் என்று நீங்களே சொல்றீங்க. அப்ப கெஞ்சும் ஒரு பக்கத்தில் இருந்துக்கீல்ல, அவர் அனுப்பிவிட்டு காலையில கடையை திறந்தவையா கலைஞர் கருணாநிதி. திறக்கும் போது கூட இருந்து சாவி எடுத்து கொடுத்து விட்டுட்டு இப்ப குறுக்கு மறுக்கு மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு தலைமுறையா 30 ஆண்டுகளா திமுக அதிமுக ஆட்சியில மாறி மாறி குடிச்சுக்கிட்டு இருக்குது என் பிள்ளைங்க. அன்னைக்கு வரைக்கும் பேசாம இருந்து கூட்டணியில இருக்கும்போது வாய்க்கு போட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தா மதுக்கடைக்கு பூட்டா என்ன? இந்த மதுக்கடைகளை திறப்பது என்பது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? நீத்த நெறிகாற்றை எடுக்க விடாமல் தடுப்பேன் என்று போராடுகிறீர்களே, பாராட்ட வரவேற்கிறோம். கையெழுத்து போட்டு கொடுத்தது யாருடைய கொள்கை? இது திராவிட கொள்கை இல்லையா? இதை காப்பாற்றவா எல்லாரும் திரண்டு வாங்குறீங்க? இந்த கொள்கையா? கச்சத்தீவை மீட்க போராடுகிறீர்களே, எடுத்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது யாருடைய கொள்கை? யாருடைய கொள்கை? காவிரி நதிநீர் உரிமைக்காக போராடுகிறே, நீங்களும் போராடுகிறீர்களே, அந்த உரிமையை பறிகொடுத்தது யாருடைய கொள்கை? பதில் இருக்குதா? இந்த கொள்கையை காப்பாற்றத்தான் திமுக உண்மைங்க பொது எதிரி வாரான், தமிழ் தேசியவாதி. ஏன் நிலம் இந்த அரசியல் தான் இருந்திருக்கணும். என் பாட்டனும் முப்பாட்டனும் ஏமாந்துட்டான். நீ சாத்தியம் வந்தே வேணா வச்சுக்கிறோம். 10 ஆண்டு கழிச்சு எதை இந்த நாட்டில் இருக்க போறேன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் கொடுமை இல்லையா? ஒரு மதிப்புமிக்க தலைவர் திராவிட கொள்கையில அதான் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்ச பிறகு என்ன போய் போயிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? இங்க பேசியத தம்பி சொன்னானே கார்த்திக், கல்லுக்கடையை மூடணும்னு காந்தி சொன்னதுக்காக தன் தோட்டத்தில் இருந்த 500க்கு மேலான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்திய பெருமகன் எங்கள் ஐயா பெரியாரின் வழிவந்த பிள்ளைகள். கல்லு தரக்கூடாது. அதுல கூட எங்க ஐயாவுக்கு கோபம் இருக்கு. கல்லை கட்டாதுன்னு சொல்லணும். 50 ஆண்டுகள் வந்த மரத்தை வெட்டுவது அது பைத்தியக்காரத்தனம். அது ஒரு பகுத்தறிவாதி செய்யக்கூடாது. மரத்தையே வெட்டணும். கல்லு கட்டாத கட்டாம போயிட்டு போறேன். அது வச்சிருக்கூடாது. என் பாட்டைக்கு செஞ்சாங்க இல்ல, முல்லைக்கு தேர நிறுத்திட்டு போகணும். அதே ஒரு முட்டா பையன் பாட்டை ஒரு குச்சி ஒண்ணிட்டு போனா அது பாட்டுக்கு இருக்கும். இல்ல இல்ல நான் தேர் மேலதான் மலர் வேணும். இந்த முல்லை பெரிய தேரா பிடிச்ச மயிலுக்கு போய் போறது பத்திட்டேன். இன்னொரு பாட்டை வேக எந்த மயில் குளிர்ல அப்படி நடுங்குது? அது குளிர்ல தான் தோகை வச்சு சந்தோஷமா ஆடுது. இதையும் பாட்டன் பயிற்சிக்கார போய் நடுக்குதோன்னு போரை பத்தி கொண்டு விட்டேன். போர்வை மயில் மேல பொறுத்தனா அது உயிரோட வருது, செத்து போயிடாதா? பறக்க முடியாத போர்வை தூக்கிட்டு என்ன செய்யறது? நாங்க வழி எல்லாமே என் பாட்டைங்களை வள்ளல் வள்ளல்னு போயிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் இது. அது மாதிரிதான் இது. மது கடைகளை கல்லு வரக்கூடாது மரத்தை வெட்டிய மரத்தான மனிதனுடைய வழிவந்த பிள்ளைகள் இவங்க. டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு இப்ப மூடுன்னா இப்ப கூட என்ன சொல்றாங்க? மது கடைகளை மூடுகிற கட்சியோடு தான் கூட்டணி அப்படின்னு பேசுறது இல்லை. ஒரு பக்கம் ஐயா தமிழறி மணியன் அவர்கள் அகமும் புறமும் தூய்மையானவர். எனக்கு தெரிந்தவரை தன்னலமற்ற உண்மையும் நேர்மையாக இந்த மக்கள் குலைக்கிறார். வைகோ அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன். அவர் காலையில் அண்ணன் செய்தி, நான் ஜெயலலிதாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தேன். என்ன கொடுமை! முதலமைச்சர் வேட்பாளரே நான் வரல போட்டிக்குங்கிறாரு. அவர் நான் பணம் கட்டிட்டு ஓடுங்க. தூர அரசியல் அறிவார்ந்த பெருமக்கள். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சென்னைக்கு வந்து எங்க அப்பா மணிவன் உதவி இருக்கும்போது அந்த மனிதனை ஒரு தடவை பாத்திர மாட்டோமான்னு நினைச்சு காத்து கடந்து விடிய விடிய பார்த்து வந்தவங்க நாங்க. தலைவர் பிரபாகரன் படத்தையும் அண்ணன் வைகோ படத்தையும் ஒன்னா ஒட்டி இந்த பணப்பையில வச்சுக்கிட்டு சுத்தின பிள்ளைங்க. எப்படி இருக்கு பாருங்க. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஓடுவோம். அண்ணன் பேசிடுவாரா? 9 மணி ஆயிடுச்சே, பேசிடுவாரா? அவர் பேச்ச கேட்கணும். எல்லாம் தொலைஞ்சு போச்சு. சின்ன பிள்ளை எங்களுக்கு தெரியுது. மோடி வந்தா என்ன வித்த காட்டுறாங்க உங்களுக்கு தெரியாதா? மோடி வரார், ஓடி வரார், ஓடி வரார். இந்த விஜயகாந்த் ஒரு வெட்டி பெயர். ஆம்புக்கள்
மக்களே இங்க ஊழல நான் பார்த்துக்கிடுவேன். மோடி வந்தா தான் இந்தியாவில் ஊழல பார்த்துக்கிட முடியும். அது நல்லா பாக்குறாரு, பிரமாதமா பாக்குறாரு. மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா. ஐயோக்கிய பயலுங்க வந்த எல்லாம் பேசிட்டுருங்க. இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கிறீங்களேன், கத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறீங்க. ஏய் விலைவாசி ஏத்தாத அப்படின்னா ஓட்ஸே தேச தியாகி. அவருக்கு சிலை எடுத்தால் என்ன? போர்சைக்கு சிலையா வேற பக்கம் திருப்பி எப்படி இருக்கு? இதுதான் பிரச்சனை. காலங்காலமா இவங்க இப்படி ஏமாத்தி பழக்கப்பட்டாங்க. என்ன பண்ணுறது? போர்க்குற்ற விசாரணை வேணும்னு போராடிட்டு இருக்கோம். தப்புன்னு 3 பேருக்கு தூக்குன்றான். அதை வச்சுருவான். 3 பேரை தூக்கல படாதப்பா அப்படிமா. டக்குன்னு அணுகுலையா திறக்கலாப்பா அப்படின்னா மீனவர் 4 பேர் சுட்டு மீனவனை ஏப்பா சுட்டா முல்லை பெரியார் அணையை உடைப்பா மலையா அணையை உடைக்காதா அப்படின்னா பாலாற்றின் குறுக்க பாலாற்றின் குறுக்க அணையா காவிரியில் 2 அணை கட்ட என்னங்கடா நாய்க்கு ரொட்டி துண்ட போடுற மாதிரி இந்த இன பிள்ளைகளை இங்க வைக்க வீட்டுவா எல்லாத்துக்கும் ஒரு நாள் எங்களை நாய் நினைக்காத லட்சிய உறுதியோடு நிற்கிற புலிகள் புரியுக. அடிச்சா கடிச்சா ₹1 தப்பிக்க முடியாது. கவனமா இருக்கணும். ஒரு ஈன பிறவி இழிசாதிய மக்கள் பிரச்சனைகளை ரொட்டி துண்ட நாய்க்கு போட்ட மாதிரி போடுறது சமஸ்கிருதம் இந்திய படி. நான் தான் படிக்கிறேங்கிறேன்னு ஐயா எச் ராஜாட்ட சொல்றேன், ஐயா நரேந்திர மோடி கிட்ட சொல்றேன், ஐயா சுப்பிரமணிய சாமி என்கிற மிகப்பெரிய தலைவர்கிட்ட சொல்றேன். என்ன சொல்றேன்? இந்திய படிக்கிறேன். வாங்க அப்படி திண்ணையில் உட்கார்ந்து பேசுவோம். ஏன் இந்திய படிக்கணும்? எதுக்காக இந்திய படிக்கணும்? இந்திய படிச்சா வேலை கிடைக்கும். எங்க வேலை கிடைக்கும்? இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எல்லாம் வேலையில தண்ணீரை அடைஞ்சிட்டீங்களா? 100 விழுக்காடு வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டீர்களா? அப்ப என் தள்ளுவண்டி கடையில் வந்து தட்டேந்திட்டு இருக்கான அவனுக்கு என்ன பேசு? இங்க சோன் பப்படி சொட்டு பானிபூரி வித்துக்கிட்டு இருக்கவங்க இந்தியில தான் பேசுறேன். சில்லற கொடு தமிழ் நையே அப்படிங்க. அப்ப நாங்க பணம் நையே இந்த சுங்கச்சாவடியில் உட்கார்ந்து காசு வச்சிருக்கிற நாய் கூட இந்தியை தான் பேசிட்டு இதர் மேகாக சத் மேகன்னு என்னடா விளையாட்டு பண்றீங்க? இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலத்தில் இந்திய படிக்க சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கட்டாயமா எனக்கு வேணாங்கிற வாய்க்கு வச்சு திணிச்சின்னு வச்சுக்க. எனக்கு பிடிக்காத உணவை திங்க முடியாது. என் வாய்க்குல திணிச்சின்னா நான் என்ன பண்ணுவேன்? மூஞ்சில தான் தூக்கி வாங்கி எடுத்து. இந்தியை ஏன் படிக்கணும்? பதிலே கிடைக்கும். இந்தி படித்தால் வேலை கிடைக்கும். எங்க வேலை கிடைக்குது? இந்தி படிச்சா தமிழ்நாட்டில் தான் வேலை கிடைக்கும். சமஸ்கிருதம் படி. எதுக்கு சமஸ்கிருதம் படிக்கணும்? சமஸ்கிருதம் எதுக்கு படிக்கணும்? சமஸ்கிருதம் படிச்சுட்டு ஓம் சுலாம்பரம் சுஷாசன் என்று பேச்சு போறதுக்காடா? யார் பேசுறது? எதுக்கு சமஸ்கிருதம்? நான் நல்லா பேஷா சமஸ்கிருதம் படிச்சுக்கிறேன். என்னை கோயில்ல ஒரு வெங்கடாச்சல தேவியில ரூபா போட்டு நல்லா வசூல் போட்டியா எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்றேன்? என் தம்பி பேசலான்னு பாருங்க, திலீபன். இவன் எவ்வளவு பெரிய சதிகார நாயின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம முப்பாட்டை ஒருத்தருக்கான் ஏகலைவன். அப்ப இந்த விஸ்வாமுத்திரர் சிஷியங்களை கூட்டிட்டு போறாரு. அப்படி அர்ஜுனர் பீமர் தர்மர் எல்லாரையும் போயிட்டு இருக்கும்போது 7 மரத்தை தாண்டி ஒரு அம்பு போகுது. போய் 7வது மரத்தை கச்சக்கல் குத்தி நிற்குது. இவ்வளவு பெருத்த மரத்தை நுழைச்சிட்டு போய் குத்துது. இருக்கிறதுல அர்ஜுனன் தான் பெரிய நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளவு பெரிய ஆட்கள் காட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் அம்பு அப்படி விடுறானே, 7 மரத்தை தாண்டி அந்த மரத்துல குத்திக்கு நிக்குத. எவன் தானே அம்பு இந்த திசைக்க போறாங்க, நீங்க ஒரு ஓலை குடிச்சுன்னு உட்காந்துருக்கேன். அவனுக்கு நம்ம பார்த்தேன். நம்ம மாதிரிதான் ஒரு பாலா பண்ணுவேன். அவன் போய் கேட்கிறாங்க. அவன் வந்தவன குருவே உன் பேர் என்னப்பா? என் பேரு ஏகலைவன். அப்படியா? இது இவ்வளவு இந்த அம்பை விட்டது யாரு? நான் தான். இது யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? உங்ககிட்ட தான் குருவே. நீங்க அர்ஜுனர் இவங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கறத பார்த்துட்டு நான் தூரத்துல இருந்தே பார்த்து கத்துக்கிட்டேன் குருவே. அப்படியா? என்னென்ன அம்பு செய்வேன் நீ? என்னென்ன வித்தை செய்வேன்? நான் சப்த அம்பு எய்வேன். உன் அம்பு வித்தையில எது ரொம்ப சிறப்பு? சப்த அம்பு எய்வேன். அப்படின்னா எந்த திசையில சத்தம் வருதோ
அந்த திசையை நோக்கி எங்கே யார் சத்தத்தை எழுப்புனாங்களோ அவனை கொன்றுவேன். ஏ என்னடா சொல்ற? ஆமா அப்படின்னா எங்க செய்து காட்டுகிறான். மண்டிட்டு அதே அந்த குரு விஸ்வாமித்திரர் நினைச்சுக்கிறான். அம்ப எங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். தொலை தூரத்துல ஒரு நரி உழையுது. சத்தம் வந்த திசைக்கு அடிக்கிறான். போய் பாருங்க அப்படின்னு. போய் பார்த்தா நரி ஆளு வாய பழங்கிறது உண்ணாக்கிற குத்தி இருக்காங்க. இவனை விட்டு வச்சா மொத்தத்தையும் காலி பண்ணிடுவான்னு நேரம் வந்து என்ன செய்யறான்? குருவுக்கு தச்சனை இல்லையான்னு இருக்கு. என்ன வேணுமா? கட்ட வரல. இந்த பாரு, நீ என் பாட்டனோட கட்ட வரல வெட்டிட்ட, அவனால வில் எடுத்து அம்பு எய்ய முடியாது. அவன் பிள்ளைகளால வேலை எய்ய முடியும், வேலை எறிய முடியும். பார்த்துக்க, விரல் இல்லைனாலும் 4 விரல்ட்ட புடிச்சு ஓங்கி நெஞ்சில எறிஞ்சுக்குவேன். கவனமா இந்த ராம லீலா நடத்துறது. என் பாட்டை ராவணன் நிறுத்திக்கிட்ட அப்படியே யார் வந்தாலும் அப்படி அம்பு விடுறது. இந்த மானங்கட்ட ஈனப்பைய கூட்டம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிறதெல்லாம் அங்க அம்பு விட்டு இங்க நான் வேல் விடுவேன். வேல் வீரவேல் வெற்றி வேல் விடுவேன். அங்க ராம லீலாவா, இங்க ராவண பெருவிழா நடத்துவேன். எப்படி? திசை பத்தும் புகழ் கொண்டவன், கலைபத்தில் தலை சிறந்தவன், பண்டை தமிழ் மூதாவை மான தமிழ் மரவன், எங்கள் முப்பாட்டன் ராவண பெருந்தகை புகழ் போற்றி போற்றி என்று பாடியது. நீ என்னென்ன வித்த காட்டியோ அது மாதிரி நான் 10 மடங்கு குட்டிக்கன் நடிப்பு வித்த காட்டுவேன். அதுக்குதான் என்ன செய்யறேன்? நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி. பார்ப்பனை இருக்கிற இடத்துல எனக்கு என்னடா? உன் மொழி என் மொழி ஒண்ணா, உன் வழிபாடு என் வழிபாடு ஒண்ணா? நான் விழா குத்துவேன், நீ விழா குத்துவியா? நான் தீ மிதிப்பேன், நீ மிதிப்பியா? நான் தீச்சட்டி எடுத்து ஆடுவேன், ஜல்லிக்கட்டு நீ ஆடுவியா? நீ நான் அளவு ஊத்திட்டு வருவேன், அளவு ஊத்துவியா? பறவை காவடி தொங்கி வருவியா? பால் காவடி பன்னீர் காவடி எடுத்து ஆடுறியா? உனக்கு எனக்கு பேர் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் பேசுறதாதான் உனக்கு புரியுமா? புரியாது. ஆனா நான் பேசுறது என் கடவுளுக்கே புரியாதுங்கிற. அப்ப நான் என்ன முடிவு பண்றேன்? என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இப்ப நான் என்ன பண்றேன்? நீ பிள்ளையார எப்படி தெரு தெருவா கொண்டு வந்தியோ அப்படி நான் உன் வீட்டு தெருவிலே என் பாட்டை முருகனை தூக்கிட்டு வருவேன். வாம்போது இந்த கடவுள் தானடா என் பாட்டை முருகன், அப்படிதான் நீ சொல்லி வைக்கிற. திருத்தணி விட்டு அரையங்களை நகர்த்திருக்கியாடா? வட இந்தியா பக்கம் நகர்த்திருக்கிய, அரையங்களை நகர்த்திருக்கியா? அது என்ன சேட்டை? என்ன சேட்டை? இங்க இந்து முன்னணியின் பதவி வச்சு வீர சிவாஜி படம். மராட்டிய மன்னர் வீர சிவாஜிக்கு தமிழர் மான தமிழர் மண்ணில் என்ன இடம்? யாரு? அவர் கையில இருந்தது வாழு. அப்ப எங்க பாட்டன் கையில இருந்து தொடப்ப குச்சியா? நீ என்ன ஒரு சிவாஜி? நாம் பாரு எத்தனை சிவாஜி. கரிகாலன், அருண்மொழி சோழன், அரசேந்திர சோழன், கூலித்தேவன், பண்டாரவன்னியன், மருதுபாண்டியர், முப்பாட்டன் தீரன் சின்னமலர், அப்பத்தா வேலுநாச்சியார், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கனார், வரிசையா அடிக்கிட்ட போதும் பதாகை இடம் இல்லை. நீ விவேகானந்தர், நாயாரு, திருமூலர், அகத்தியர் அடிக்கிட்டே போய் அதுலயும் வள்ளலாறு பிச்சு வரிசையா அடிக்கிட்டே அவ்வை கண்ணகி பட்டியல போட்டுக்கிட்டே போய் அதுலயும் இடம் இல்லை. கடைசி அங்கேயும் நிறுத்துறேன். கிருபானந்த வாரியார் குன்றக்குடி அடிகளார்ட்ட வந்து நிறுத்துறேன். நீ இந்து முன்னணி, வெறும் இந்து முன்னணி. நான் வீர தமிழர் முன்னணி. நீ பிள்ளையாரு, நான் என் முப்பாட்டன் முருகன். நீ ராம, நான் என் பாட்ட ராவணன். அவர் உனக்கு கடவுள், இவர் எனக்கு கடவுள். நீ பாரத மாதா, நான் தமிழ் தாய். எப்படி இருக்கு? முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு. வா வா, என்னோட நீங்க காவடி எடுத்து ஆடிப்பாரு, சவன் எடுத்து ஆடிப்பாரு, பறை அடிச்சு ஆடிப்பாரு. வா பாப்போம். அரோகராவை முடிச்சிருவோம். போச்சு போச்சுங்க, போச்சு போச்சுங்க. யாருக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா ஏமாடி பழப்பு? நொறுக்கி தள்ளிடுவோம். பெரியார் தான் இல்லைன்னு நினைக்காத. ஒரு பெரியார் தான் இல்ல, லட்சக்கணக்கான பெரியாரின் பிள்ளைகள் கொடுத்திருக்காங்க. என் மொழிக்கும் என் இனத்திற்கும் என் பண்பாட்டிற்கும் இடையூறு வருமானால் எதா இருந்தாலும் ஏறி அடிப்போம். எதா இருந்தாலும் ஏறி அடிப்போம். அதுல ஒண்ணும் கிடையாது. ஆரிய பார்ப்பன சூழ்ச்சியை சகித்துக் கொண்டு இருக்க முடியாது. இந்த மானங்கட்ட வேணா போவோம் கூட போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் நான் சொல்லிட்டேன். என்னால் பகவத்கீதையை ஏற்க முடியாது, பைபிளை ஏற்க முடியாது, குரானை ஏற்க முடியாது. எனக்கு ஒரு வேதம் இருக்கு, எனக்கு ஒரு வேதம் இருக்கு.
இந்த ஒரு ஊரா எனக்கு வழிகாட்ட முடியாது. அவன் விரல பிடிச்சி, அடுத்த வீட்டுக்காரன் விரல பிடிச்சி நான் நடந்து போக முடியாது. என் அப்ப விரல தான் பிடிச்சி நடந்து போக முடியும். என் அப்பனே எனக்கு வழிகாட்டிட்டான். யாரு? திருவள்ளுவன். அவன் எனக்கு உலக பொதுமறை திருக்குறளை தந்துட்டு போயிருக்கான். நீ சுத்தி சுத்தி பேசுறத சுருக்கமா சொல்லிட்டாங்க. என் பாட்டன் இயேசு செத்து போனாரு, 12 சீடர் இன்னைக்கு உலகம் முழுமைக்கு மதமாக்கி நிறுத்திட்டான். என் பாட்டன் இல்லாத போகலாம், அவருக்கு 12 சீடர்கள் தான். என் பாட்டனுக்கு 1330 குறளுக்கு 1330 சீடர்களை நான் உருவாக்க முடியும். அதையும் தாண்டி தெருவாக போய் பரப்புவேன். என் பிள்ளைகள் பேசும்போது தமிழர் மறை போற்றி போற்றி பேசுறான். எப்படி? மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடு என்கிறான். நீ முடிய வளர்க்க வேணாம், ஜறக்க வேணாம்டா என் மகனே. உலகம் தவறு என்று சொல்லி இருக்கிறத செய்யாது, அது போதும்ன்றான். தமிழர் மறை போற்றுவோம். இனிமே எனது அன்பு பிள்ளைகளே, உலகத்தாருக்கு சொல்லுங்கள், எங்கள் வழிபாடு இயற்கை. இயற்கை எனது நண்பன் என்கிறான் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். இயற்கை இல்லையே நாங்கள் இல்லை, இந்த உலகம் இல்லை. உலகம் இல்லை. இயற்கையை போற்றி இருந்தால், இயற்கையை வணங்கி இருந்தால் என் மண்ணு களவு போயிருக்காது, என் மரங்கள் வெட்டப்பட்டிருக்காது, என் நீர்வளம் உறிஞ்சப்பட்டிருக்காது, என் மலைகள் உடைத்து கற்குவாரியாக ஏற்றப்பட்டிருக்காது, களவு போயிருக்காது. நாங்கள் இப்படி வறண்டு விருண்டு கிடக்க வேண்டிய நிலைமை எமக்கு வந்திருக்காது. எனவே இயற்கை எமது வழிபாடு. தெய்வங்கள் எவனவன் எனது மொழி காக்க, இனம் காக்க, என் மண் காக்க, அதன் மானம் மிக்க போராடி செத்தாரோ அவனெல்லாம் எனது தெய்வங்கள். அந்த வழியிலே நாங்கள் மூத்தோர் வழிபாட்டு மரபினர், நடுகள் மரபினர். அப்படித்தான் எங்கள் தலைவன் பிரபாகரன் இன விடுதலைக்காக இறந்த 50,000க்கு மேற்பட்ட எமது மாவீரர்களுக்கு நடுகளை நட்டு வைத்தார். இன்றைக்கு எமது மாவீரர்களை தெய்வங்களாக நாங்கள் போற்றுகிறோம். கார்த்திகை மலர்களை அவர்கள் காலடியில் தூவி, அகல் விளக்கை விடுதலை சுடராக ஏற்றி வணங்குகிறோம். அப்படியே எமது மொழி அழிந்துவிடக் கூடாது என்று மொழி போராட்டத்திலே, அந்த மொழி போரிலே இன்னுயிரை ஈர்ந்த அந்த தியாக மரவர்களை எங்கள் தெய்வமாக ஏற்று வணங்குவோம். அந்த வரிசையில் முதலில் நிற்பவன் என் முப்பாட்டன் முருகன், கடைசியாக நிற்பவன் என் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். என் அப்பத்தா கண்ணகியும், அறம்பாடி தந்த அறிவு கரசி என் அவை, என் முப்பாட்டி அவையும், மரத்தை வீழ்த்தி அறத்தை காத்த மான மரத்தி என் அப்பத்தா கண்ணகியும் எனது தெய்வங்கள். அப்படித்தான் முண்டக்கண்ணி, சொல்லமாடன், சோனையன், ஐயனாறு, கொல்லங்குடி காளி, இதெல்லாம் எங்கள் தெய்வங்களாக, குலதெய்வங்களாக இருக்கிறது. அவர்கள் எங்கள் தெய்வங்கள். மார்க்கம் மதம் என்றால் வழி. எனது வழி திருக்குறள் வழி. எனது முப்பாட்டன் தந்தருளிய தமிழ் மறையே எமது திருமறை. எங்கள் மதம் என் பாட்டன் வள்ளுவன் காட்டி வழி நடப்பதுதான் எமது நெறி. ஒரு புது மார்க்கத்தை, சாதி மத ஏற்றதாலற்ற, ஏழை வணக்காரன் தாழ்வு நிலையற்ற ஒரு புது சமதர்ம சமூகத்தை படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த வழியை தேர்வு செய்கிறோம். அதைத்தான், அதை வென்றெடுக்கத்தான் வீர தமிழர் முன்னணி என்பதை வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி என் முப்பாட்டன் வாழ்கிற பழனியிலே அதை தொடங்க இருக்கிறோம் என் அன்பு மக்களே. எனவே அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஏற்றுக்கொண்டு, எனது உயிருக்கினிய எனது சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், நாளைய தமிழ் சமூகத்தை ஒரு எழுச்சி மிகுந்த சமூகமாக, அறிவார்ந்த சமூகமாக மாற்றி படைக்க இருக்கிற இளைய புரட்சியாளர்கள், நீங்கள் உங்கள் உடன் பிறந்தார்கள், என் பெருமைக்குரிய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவு தந்து எங்களோடு இணைந்து எங்களை வலிமைமிக்க ஒரு அரசியல் பேரியக்கமாக மாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. வருகிற 2015 மே 18ஆம் தேதி திருச்சியிலே திசையெட்டும் திகைக்க திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே, துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு, வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழன், தமிழை வாழ வைப்போம், தமிழனையே ஆள வைப்போம் என்ற முழக்கங்களை முன்வைத்து திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் மாபெரும் இன எழுச்சி அரசியல் மாநாட்டை கூட்டுகிறோம். கோயில் திருவிழாவுக்கு குடும்பம் குடும்பமாக கூடியதை போல, இல்ல நிகழ்வுகளுக்கு எல்லோரும் நாம் கூடியதை போல
நம் இனத்தின் திருவிழா மே 18 திருச்சியிலே எல்லோரும் கூடுவோம். அன்று ஒரு நாள் மட்டும். என் அன்பு மக்களே, வருகிற 2016 தேர்தலிலே 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற கனவோடு உங்கள் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்காக அல்ல, தமிழின மீட்சிக்காக, பதவிக்காக அல்ல, மக்களின் உதவிக்காக, வெறும் பணத்திற்காக அல்ல, இனத்திற்காக. இது மக்களை வைத்து பிழைக்க தொடங்கிய கட்சி அல்ல, என் அருமை மக்களுக்காக உழைக்க தொடங்கிய அரசியல் பேரியக்கம். இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி. இதை புரிந்து கொண்டு என் அன்பு மக்கள், என் அருமை பெற்றோர்கள், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள், எங்களோடு இணைந்து ஒரு வலிமைமிக்க அரசியல் இயக்கமாக மாற்றணும். இது உங்கள் கட்சி. நீங்கள் வந்து இதில் பணியாற்றாததால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து இதில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து விரைந்து வாருங்கள். அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக நாம் எல்லோரும் இணைந்து போராடுவோம். தமிழர் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லை என் மண்ணாகும். இதை புரிந்து கொண்டு என் அருமை மக்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். இங்கே படமாக இருக்கிற இந்த மகத்தான மனிதர்கள் வெறும் படம் அல்ல, நமக்கு பாடம். தந்தை பெரியார் அவர்களுக்கும், புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும், மதிப்புமிக்க பெருங்கலைஞன் ஐயா பாலச்சந்தர் அவர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நிச்சயமாக புரட்சி வெல்லும், நாளை மலரும், நாம் தமிழர் ஆட்சி சொல்லும், நாம் தமிழர்.